வணக்கம். இதழ் டிஎன்டிஆர் காலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்குபவர் அனுசுஜா ஆனந்தரூபன். மீகொட பகுதியில் வெசாக் தன்சாலை ஒன்றில் வரிசையில் நின்றிருந்தவர்கள் மீது வாகனம் ஒன்று மோதியதில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த மேலும் 13 பேர் சிகிச்சைக்காக ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் குழந்தை ஒன்றும் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அவிசாவளையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கேப் ரக வாகனம் ஒன்றே மீகொட பகுதியில் வழங்கப்பட்ட தன்சாலையில் வரிசையில் நின்றிருந்தவர்கள் மீது மோதியது. சம்பவத்தில் 3 ஆண்களும் 3 பெண்களுமே உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கேப் ரக வாகனத்தின் சாரதி தப்பிச் சென்ற நிலையில் மீகொட சந்தியில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் குறித்த கேப் ரக வாகனமும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் கேப் ரக வாகனத்தை செலுத்திய சாரதி மது போதையில் இருந்தமை தெரிய வந்துள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மீகொட காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 2ஆம் பாக அகழ்வு பணிகள் இன்று திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி ஆரம்பமான நிலையில் மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை வரையில் 12 நாட்கள் அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றன. அந்நிலையில் 9ஆம் தேதியுடன் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இன்றைய நாள் திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டு இப்போது ஆரம்பமாகியுள்ளது. 12 நாட்கள் நடைபெற்ற 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் போது 21 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் புதைக்குழிக்குள் இருந்து மூக்குத்தி, நாணயக்குற்றிகள், ஆணிகள், மஞ்சள் நிற வளையல் துண்டு உள்ளடங்கலாக 17 பிற பொருட்கள் மீட்கப்பட்டு அவை நீதிமன்றுக்கு பாரப்படுத்தப்பட்டுள்ளன. அதேவேளை செம்மணி புதைக்குழிக்குள் இருந்து இதுவரையிலான காலப்பகுதியில் 261 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. பௌத்த துறவிகளின் ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஒரு குறிப்பிட்ட நடைமுறை உள்ளதாகவும் அது தொடர்பான அமைச்சரவை பத்திரங்கள் தயாரிக்கப்பட்டு மகாநாயக்க தேரர்கள் உள்ளிட்ட மகா சங்கத்தினரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே இறுதி முடிவுகள் எடுக்கப்பட வேண்டுமென்றும் ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ள அக்கட்சி நாட்டில் நிலவும் பாரம்பரியத்தின்படியே அனைத்தும் முன்னோக்கி கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் மேலும் குறிப்பிட்டுள்ளது. அரசாங்கத்துடன் தொடர்புடைய சமூக ஊடகங்கள் மூலம் பௌத்த சாசனத்தையும் பௌத்த மதத்தையும் அழிப்பதற்கான திட்டமிட்ட வேலை திட்டம் ஒன்று இன்று தாராளமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதில் சிவில் சமூகத்தின் ஒரு பகுதியினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று எப்போதும் பௌத்த துறவிகள் மற்றும் பௌத்த மக்களின் கருத்துக்கள் ஓரங்கட்டப்படும் நிலைமையை காணப்படுவதாக அந்த விசேட அறிவிப்பில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மியான்மரில் ஏற்பட்ட பயங்கர வெடிப்பு விபத்து சம்பவத்தில் குறைந்தது 45 பேர் உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் அண்டை நாடான மியான்மரின் ஷான் மாநிலத்தில் நான்கான் நகரில் உள்ள காங்டப் என்கின்ற கிராமத்தில் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய வெடிப்பு விபத்து பதிவாகியுள்ளது. சீன எல்லையில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கட்டடம் ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த வெடி மருந்துகள் திடீரென வெடித்து சிதறின. சுரங்கப் பணிகளுக்காக வைக்கப்பட்டிருந்த இந்த வெடி மருந்துகள் வெடித்து சிதறியதில் அருகிலிருந்த 100க்கும் மேற்பட்ட வீடுகள் பலத்த சேதமடைந்துள்ளன. இந்த வெடிப்பு சம்பவத்தில் 6 குழந்தைகள் உட்பட 46 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 74 பேர் வரை காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் காயமடைந்தவர்கள் 100 பேர் வரை இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. அதேவேளையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் அஞ்சப்படுகிறது. வெடிப்பு விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. விபத்து நடந்த இந்த பகுதி தற்போது மியான்மர் அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து வரும் தாங்ஸ் தேசிய விடுதலை இராணுவம் என்ற பழங்குடியின ஆயுத குழுவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் வேன் ஒன்றில் ஆண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தில் பெண் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கடந்த புதன்கிழமை லெய்செஸ்டரின் கார்டன் தெருவில் வெள்ளை நிற போட் டிரான்சிட் வேன் ஒன்றுக்குள் ஆண் ஒருவரின் சடலத்தை காவல்துறையினர் கண்டுபிடித்தமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சந்தேகத்திற்குரிய இந்த வேன் தொடர்பாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் சோதனையை முன்னெடுத்தனர். ஞாயிறு மாலை 5:30 மணியளவில் காவல்துறையினர் வேனை திறந்து பார்த்தபோது ஆண் ஒருவரின் சடலம் உள்ளே இருப்பது கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து வேனின் உரிமையாளர் குறித்து விவரங்களை பெற்றுக்கொள்ள காவல்துறையினர் முயற்சிகளை தீவிரப்படுத்தினர். இந்நிலையில் ஹவுன்ஸ்லோ பகுதியைச் சேர்ந்த 39 வயது பெண் ஒருவர் வெள்ளிக்கிழமை கொலை குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக ஹவுன்ஸ்லோவில் உள்ள சட்டன்டீன் பகுதியில் உள்ள வீடு ஒன்றை காவல்துறையினர் மற்றும் தடய அறிவியல் அதிகாரிகள் சோதனைக்காக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் யாருக்கும் தகவல் அறிந்திருந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறும் காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். லெபனானில் 900 ஆண்டுகள் பழமையான பியூஃபோர்ட் கோட்டையை இஸ்ரேலிய படைகள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இஸ்ரேல் லெபனான் இடையே போர் நிறுத்தம் நடைமுறையில் இருந்து வந்தாலும் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து லெபனான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்த வகையில் இன்று தெற்கு லெபனானில் அமைந்துள்ள 900 ஆண்டுகள் பழமையான பியூஃபோர்ட் கோட்டையை இஸ்ரேலிய படைகள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். பியூஃபோர்ட் கோட்டையையும் அதனை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளையும் தரைவழி தாக்குதல் மூலம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ள இஸ்ரேலிய படைகள் கோட்டையில் இஸ்ரேலிய நாட்டு தேசிய கொடியை ஏற்றியுள்ளனர். பியூஃபோர்ட் கோட்டை மூலோபாய ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று இஸ்ரேலிய இராணுவத்தினர் வாதிடுகின்றனர். ஏனென்றால் கோட்டையில் இருந்து பார்த்தால் தெற்கு லெபனான் மற்றும் இஸ்ரேலின் வடக்கு பகுதியை துல்லியமாக கண்காணிக்க முடியும். இந்த உயரமான இடத்தை பயன்படுத்தித்தான் லெபனானின் ஹிஸ்புல்லா படையினர் இஸ்ரேலிய நகரங்கள் மீது துல்லியமான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வந்ததாக தெரிவித்துள்ளனர். நேற்று ஹிஸ்புல்லா படையினர் வடமத்திய இஸ்ரேலின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை அடுத்தே பியூஃபோர்ட் கோட்டையை கைப்பற்றும் இராணுவ நடவடிக்கையில் இஸ்ரேல் தீவிரமாக இறங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பியூஃபோர்ட் கோட்டையை கைப்பற்றியமை இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கையின் முக்கிய திருப்பு முனை என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பகுதியில் இஸ்ரேலிய இராணுவத்தினரின் கட்டுப்பாடு விரிவுபடுத்தப்படும் என்றும் நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார். இவை இன்றைய இதழ் TNTR காலை நேர பிரதான செய்திகள். மீண்டும் நமது செய்திகளை மாலை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.